வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ASUSல இருந்து ஒரு புதிய லேப்டாப் 13th ஜெனரேஷன் இன்டெல் ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கிற லேப்டாப்ஸ் இது நம்மக்கிட்ட இருக்கிறது i9 ப்ராசஸர். இதோடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Asus Vivobook 16x. 16x அப்படிங்கிறது இது வந்து ஒரு 16-inch டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால 16x கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாடலில் உங்களுக்கு 14xம் அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய சைஸில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப், கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு போர்ட்டபுளான ஒரு லேப்டாப், நல்ல ஒரு குவாலிட்டியான டிசைனில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த Asusனுடைய Vivobook 16x எப்படி இருக்குன்னு நீங்கள் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த Asusனுடைய Vivobook 16x டிசைன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த லேப்டாப்போட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு மெட்டல் லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 2 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேர் வந்து இண்டி பிளாக் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டாக ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக தொடச்சிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் பட்ட தடயம் அங்கங்கே உங்களுக்கு தென்படுது. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சாலிடான ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் தொட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் ஒரு வாபிளிங்லாம் இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு லேப்டாப் நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் வைக்கிற இடத்துல வழுக்காமல் இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிஞ்ச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக அப்படி படுக்க வச்சுக்கலாம். நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுக்க வச்சுக்கலாம். யூஸ்வலாக Asusனுடைய லேப்டாப்ஸில் ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே லைட்டாக ஒரு ஆங்கிளில் தூக்கிக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இல்லை. பட் இந்த ஹிஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த லேப்டாப்பை நம்ம திறந்து பார்த்த உடனே நமக்கு இங்கே கண்ணில் தென்படுறது இந்த இவ்வளோ பெரிய கீபோர்டு. ஸோ யூஸ்வலாக கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் பேட் இருக்காது. ஆனால் இந்த லேப்டாப்பில் 16-inch லேப்டாப் அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா வந்து அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் பேடும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் நம்பர் பேட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டு இந்த மாதிரி நம்பர் கிரன்ச்சிங் வேலையெல்லாம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு இந்த நம்பர் பேட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு ஒரு பேக்லிட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த என்டர் கீழே மட்டும் ஒரு வித்தியாசமாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. பட் இந்த பேட்டர்னால எந்த யூஸும் கிடையாது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கீபோர்டு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு ட்ராவல் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கிறது என்னென்னா இந்த ட்ராக் பேட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் பேட் வந்து சில லேப்டாப்ஸில் வந்து ஒரு சென்டரில் இருக்கும், சில லேப்டாப்பில் ஓரமாக இருக்கும். சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு யூஸ்வலாக பிடிக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த லேப்டாப்பில் ஓரமாக இருக்கிறது எனக்கு பிடிக்குது. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறப்போ இந்த கையை நீங்கள் வச்சோம்னு வச்சுங்களேன், இந்த நம்பர் பேடு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுடைய கை வந்து இங்கே இருக்கிறனால உங்களுக்கு என்டரில் இருந்து இந்த கேப்ஸ் லாக் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆயிடுது. ஸோ இப்படி கவர் பண்ணுறப்போ உங்கள் கையை நீங்கள் வச்சு ரெஸ்ட் பண்ணுற இந்த இடம், இந்த 2 இடமும் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு நடுவில் இந்த ட்ராக் பேடை கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்போ ஜாக் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB 3.2 Gen 1 Type C போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய இன்னொரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேக்கு நீங்கள் டிஸ்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு USB Type A போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா USB 3.2 Gen 1 ஒரு ஃபுல் சைஸ் HDMI போட்டு கொடுத்துருக்காங்க. DC in இந்த பவர் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக DC in போட்டு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் எதுவுமே கிடையாது. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு USB 3.2 Gen 1 Type A போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. SD கார்டு ரீடரும் இந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு இந்த சைடில் 2 LED இருக்குது. 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வென்ட் மூலமாக காற்று உள்ளே போய் கூல் பண்ணிவிட்டு இந்த வென்ட்ஸ் மூலமாக வெளியே வரும். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 16-inch டிஸ்பிளே. இது வந்து ஒரு IPS LCD பேனல். ஆனால் இதே Vivobook 16xல உங்களுக்கு OLED டிஸ்பிளே வேணும்னா உங்களுக்கு OLED டிஸ்பிளேக்கான ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான விலை வந்து உங்களுக்கு அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 100% sRGB கலர் கேமரா கொடுக்கறதுனால கலர் அக்யூரசி அருமையாக இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ கேமிங்லாம் நீங்கள் விளையாடுறப்போ நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேல பிளாக் லெவல்ஸ் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லெவல்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா வியூவிங் ஆங்கிள்ஸ்லையுமே கலர் அக்யூரசி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், முக்கியமான விஷயம். ஸோ இந்த லேப்டாப்னுடைய கான்ஃபிகரேஷன் i5 இருந்து i9 வரைக்கும் உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது
இன்டெல்னுடைய 13th ஜெனரேஷன் i9 13900H ப்ராசஸர். இந்த சீரிஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H ப்ராசஸர் கிடைக்குது. இதுல வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு, டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு GeForce RTX 3050 4GB கான கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. 16GB RAM இருக்கு, 8+8 கான ஸ்லாட். சோ 8GB வந்து உங்களுக்கு எக்ஸ்பாண்டபிள் மெமரியில உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது 1TB மாடல், உங்களுக்கு 512GB மாடல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. PCIe SSD யூஸ் பண்ணிருக்காங்க இதுல. இது வந்து ஒரு Wi-Fi 6 எனேபிள் டிவைஸ், Wi-Fi 6E, அதே மாதிரி Bluetooth 5.2 கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஹார்ட் டிஸ்க்னுடைய ரீட் ரைட் ஸ்பீட் நீங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் கொடுத்திருக்காங்க. இதனுடைய சினிபெஞ்ச் ஸ்கோர் எல்லாம் பார்க்கறப்போ இது வந்து ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு டிவைஸ் அப்படின்னு நமக்கு தோணுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க, RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு i9 ப்ராசஸரை நம்ம யூஸ் பண்றப்போ ஹெவியா வந்து நம்ம கேமிங் அல்லாத மற்ற இன்டென்சிவான ப்ராசஸிங்லாம் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் இல்லாட்டி இமேஜ் எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பிளஸ் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுடைய காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஒர்க் ஹார்ஸாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு 5 மினிட் வீடியோ, ஒரு 4K வீடியோ நம்ம என்டர் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுது. விண்டோஸ் 11 ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு MS Office 2021 கான ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் எடிஷன் உங்களுக்கு ஃப்ரீயா இதுல கொடுத்திருக்காங்க. பேட்டரி வந்து ஒரு 50 வாட் ஹவர்க்கான ஒரு பேட்டரி. உங்களுக்கு கொடுத்திருக்க சார்ஜர் பாத்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர். பட் என்னோட யூசேஜ்ல நான் மெயினா இந்த லேப்டாப்பை நான் டெஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டரா ஒரு கிராஃபிக்ஸ் எடிட்டிங் இல்லாட்டி ஒரு போட்டோ எடிட்டிங்காக இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த ஆங்கிள் இந்த லேப்டாப் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப் மாதிரி எனக்கு தோணுது. அஃபிஷியல் ஒர்க்கு பிளஸ் ஆஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப்பாக கண்டிப்பாக இது இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா. அது வந்து i9 ப்ராசஸர். ஸோ i5 ப்ராசஸர் இதே மாதிரி i9 ப்ராசஸரில் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லாம் பொறுத்து உங்களுக்கு விலை மாறும். இன்றைய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். பட் இதை வந்து ஒரு கேமிங் லேப்டாப் நினைச்சு நீங்க வாங்காதீங்க. இது வந்து ஒரு கேமிங்கான ஒரு லேப்டாப் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்க ஒரு டைம் பாஸ்க்கு நீங்க விளையாடலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லேப்டாப் இது கிடையாது. இந்த Asus Vivobook 16x இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.